இது போகிறேன் எடுத்துட்டேன் சிறப்பாக. الله أكبر الله أكبر لا إله إلا الله والحمد. الله தெரியாது. الحمد لله رب العالمين إله الأولين والآخرين تعالى في كلامه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن في أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோற்று அதை நிறைவு செய்வது அது மிகப்பெரிய ஒரு தௌஃபீக். எவ்வளவு அற்புதமான நாட்கள், எவ்வளவு அருமையான நாட்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்திருந்த நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே ரமதான் நம்மை விட்டு சென்று விட்டது என்ற கவலையும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கூலியை பெறக்கூடிய இந்த ஈதுடைய நாளை நினைத்து சந்தோஷமும் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை பற்றி வருகின்றது. ரமதானை எதிர்பார்த்து அதற்குண்டான தயாரிப்புகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். ரமதான் முடிந்த பிறகு ஒரு 6 மாத காலம் அந்த ரமலானுடைய அமல்கள் என்னிடம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே, என்ற கவலையிலே அவர்களுடைய துஆக்கள், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். ஏனென்றால் ரமலானுடைய முழு பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் முழுமையாக விளங்கிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக ரமலான் விடை பெற்று செல்லும் போது பெரும் கவலை. நல்லடியார்களே, அந்த ரமலானை முடித்துவிட்டு கூலி கொடுக்கப்படும் நாள், மகிழ்ச்சியுடைய நாளில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறும்போது வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினான். அல்லாஹு அதிகமாக இன்னைக்கு போற்றி புகழுங்க. அல்லாஹ்வை அதிகமாக அதுக்குதான் ஈதுடைய நாள்ல அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேலும் நீங்கள் சுக்ர் செய்யக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய கொடுப்பினைகளுக்கு
அமல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். அதன் அடிப்படையிலே நாம் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய உறவுகளோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அமல் செய்யறது ஒரு பாக்கியம்னு சொன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது இது மிகப்பெரிய பாக்கியம் என்று அர்த்தம் என்று சொல்லுவாங்க. அப்ப குர்ஆன் ஓதிருப்போம், ரமலான்ல இருந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஷரஃபுல் ஜாமியா ஹஸரத் அல்லாஹ் அவர்களே, சிறப்புமிக்க ஆலிம் பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக, அவருடைய பெரும் உபகாரத்தின் காரணமாக 30 நாட்கள் நோன்பு இருந்தோம். அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக், ரமலானை அடைவது ஒரு பெரிய தௌஃபீக் என்றால், அந்த ரமலானிலே ஆகியத்தோடு சலாமத்தோடு நோன்பு நோற்று அதை நிறைவு செய்வது அது மிகப்பெரிய ஒரு தௌஃபீக். எவ்வளவு அற்புதமான நாட்கள், எவ்வளவு அருமையான நாட்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்திருந்த நாட்கள், நரகத்தின்
திறக்கப்பட்டிருந்தது. அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய சைத்தான் விலங்கிடப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட சிறப்பான அழகான அருமையான நாட்களை அந்த ரமலானுடைய அமல்கள் எதிரும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே என்ற கவலையிலே அவர்களுடைய துஆக்கள் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். ஏனென்றால் ரமலானுடைய முழு பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் முழுமையாக விளங்கிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக ரமலான் நிறைவேற்ற செல்லும் போது பெரும் கவலையும் பேசுவதும் அவர்களிடம் இருந்தது. அந்த ரமலானை முடித்துவிட்டு கொடுக்கப்படும் நாள் மகிழ்ச்சியுடைய நாளில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான், ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான், அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்தான், நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தான், இரவு தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தான், தான தர்மங்களை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தான், குர்ஆன் திலாவத் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தான். இப்படி எல்லா அமல்களுக்கும் வழிகாட்டுவது நமக்கு நேர்வழி காட்டுவது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் அதிகமாக இன்னைக்கு போற்றி புகழுங்க, அல்லாஹுடைய பெருமைப்படுத்துங்க. அதிகமாக அதுக்குதான் ஈதுடைய நாளில் அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேலும் நீங்கள் சுக்ர் செய்யக்கூடிய நாள், அல்லாஹுடைய கொடுப்பினைகளுக்கு அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். அதன் அடிப்படையிலே நாம் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய உறவுகளோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த சமயத்திலே யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரமலானுடைய அமல்கள் நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்பதையும் நாம் சிந்திக்கிறோம். ஒரு அமல் செய்வது ஒரு பாக்கியம்னு சொன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது இது மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது, அதற்குண்டான மிக சிறந்த அடையாளம் என்னன்னு சொன்னா அந்த அமல்களை தொடர்படியாக செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னா அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது அடையாளம். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, வாய்ப்புகள் கிடைத்தால் விடாமல் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அர்த்தம் என்று சொல்லுவான். அப்ப நம்ம ரமலான்ல ஐவேளை தொழுகையை மேலா தொழுகிருப்போம், ரமலான்ல குர்ஆன் ஓதிருப்போம், ரமலான்ல பொய்ப்பேசாமல் இருந்திருப்போம். ரமலானுக்கு பிறகுள்ள காலங்களும் நம்முடைய அமல்கள் குறைஞ்சிடக்கூடாது, பள்ளியோட தொடர்புகள் குறைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு முகாமிலிருந்து பார்க்கணும், பள்ளியில எந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கா, பள்ளியில் எந்த அளவுக்கு மக்கள் வராங்க, இன்னைக்கு முகாமிலிருந்து இருக்கிறோம். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா இஸ்லாமல் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்படியாக அமல்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நினைத்திருப்பார்கள், அமல்கள் அவர்களுடைய நல்ல அமல்கள் அவர்கள் நினைத்திருப்பார்கள், சும்மா சொன்னாலும் அதிலே நிரந்தரமாக நிலையாக உறுதியோடு இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர்களுடைய மரண சமயத்துல அவர்களுடைய சமயத்துல மறக்கமார்கள் வருகை கொள்வான். ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ரொம்ப மனிதன் பயப்படக்கூடிய அந்த மௌத்துடைய சதாந்திரிய ஆபத்திலிருந்து அவர்களுக்கு பயங்கரமான சூழ்நிலைகள். அந்த சமயத்துல மறக்கமார்கள் வந்து அவங்க ஆபத்தில் சொல்லுவாங்க. அந்த ஆபத்துறையில அந்த மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க நல்லா சதாபுரம், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படுறதுக்கு இருந்தாலும் தேவையே கிடையாது, நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தொழில்கள் உறுதியா இருந்தீங்க, உங்களுடைய ஈமான்ல இஸ்லாமிய உறுதியா இருந்தீங்க, அது மட்டும் இல்ல அமல்கள் தொடர்படியாக நீங்கள் தொடர்படியாக செய்யக்கூடியவர்களா இருந்தீங்க. எல்லா சகாமும் நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்மத்தை கொடுத்திருக்கிறோம், அது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஈமான உறுதியாக இருந்து அமல்களை தொடர்படியாக செய்யக்கூடியவர்கள் தான். எனவே ரமலான் வந்துச்சு, ஒரு சீசன்ல மட்டும் அமல் செய்யக்கூடியவர்களா இருந்து அந்த ரமலான் முடிஞ்ச பிறகு பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு அபாக்கியமான ஒரு நிலைக்கு நாம் ஆளாகிடக்கூடாது. ஆனால் உலமாக்கள் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க
எப்படி சில அடையாளங்கள் அதுக்கு என்னென்ன அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்திலே சொல்றான், குர்ஆனுக்கு செலவு பண்ணுங்க. தக்வாவுடைய ஒரு பண்பு, நோன்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பாக இருக்கக்கூடிய தக்வாவுடைய இரண்டாவது முக்கியமான பண்பு, அவர்கள் அல்லாஹ் கொடுத்த தெரிஞ்சு ஜக்காத்த முறையாக கணக்கிட்டு கொடுத்திருக்கணும். இப்பயும் வாய்ப்பு இருக்குது, யாரு ஜக்காத்த சரியான முறையில கணக்கிட்டு கொடுக்கலையோ கணக்கிட்டு அந்த ஜக்காத்துடைய கடமை நிறைவேற்றும். சும்மா ஏதோ தோராயமாக ஒரு புத்தகமா நம்முடைய சிறுவர்கள் இருந்து கொண்டு எடுத்து அப்படி இருக்கிறது ஜக்காத்து கட்டு போட்டு கணக்கு கொடுத்த நிறைவேற்ற அது அதுக்கு மேல அதிகமான பரவாயில்ல, குறைஞ்சிடக்கூடாது. இப்பயும் வாய்ப்பு இருக்குது, ஜக்காத்துடைய கடமையை சரியான நிறைவேற்றாதவங்க அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றணும். நேரடியாகிறேன். கொல்லுமையில் ஜாமியா மஸ்ஜித் கட்டுமான பணிக்காக வசூல் செய்யப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் பழமையாகிவிட்டதால் அதை இடித்துவிட்டு புதிதாக பள்ளிவாசலை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெரும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எனவே நாம் தாராளமாக அதற்கு நிதியுதவி செய்ய வேண்டும். இப்பொழுது அதற்காக வசூல் செய்யப்படும், மிக தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும். குர்ஆன்ல சொல்ற மாதிரி நம்முடைய கட்டுமான பணிக்கு நாம் நிதியுதவி செய்யணும். அந்த மஸ்ஜிதுல யார் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் தொழுறாங்களோ அமல்கள் செய்யறாங்களோ அந்த நன்மையில நமக்கு பங்கு இருக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள், மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நோட்டின் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய பண்புகள் இவைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம உறவுகளுக்கு மத்தியில, குடும்பங்களுக்கு மத்தியில பலவிதமான பிரச்சனைகள். மிக முக்கியமான பண்பு நோட்டின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட நபியவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தார். நபி மதீனாவிலே ஒரு ஏழு இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் அவர்கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து சில அளவு பேருக்கம்பளங்களை சில அளவுல வாங்கிடலாம். அவர் இதுதான் சந்தர்ப்பம்னு அவரை காத்து கொண்டிருந்தவர். இப்ப நபியுடைய பண்புகளை நாம பார்க்கிறோம். நபியவங்களுடைய தௌராத்துல சொல்லப்பட்ட அந்த أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم واتقوا الله الذي تساءلون به والأرحام அல்லாஹ்வின் அடியார்களே, சமயத்துல மௌத்துடைய சமயத்துல மலக்குமார்கள் வருகை தருவாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். ரொம்ப மனிதன் பயப்படக்கூடிய விஷயத்தை ஈமான் கொள்வார்கள். அவர்கள் மரணங்களை கட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது அல்லாஹ் தஆலா அமல்களுக்கு அல்லாஹ் அல்லதீன யுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகை நிலைநாட்டுறதுனா ஏதோ கொஞ்ச நேரம் நமக்கு எப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்கிலிருந்து அந்த செல்வத்திலிருந்து செலவு செய்வார்கள். ரமலானுடைய மாசம் கடந்துச்சு, ஜகாத்த முறையாக கணக்கிட்டு கொடுத்திருக்கணும். இப்பயும் வாய்ப்பு இருக்குது,